ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு கன்னட லாங்குவேஜ் மர்டர் மிஸ்ட்ரி படமாக வெளியான ஷாக்காஹாரி. இப்போது இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். இந்த படத்துடைய கதை அப்படின்னு சொல்கிறத விட உங்களுக்கு அதிகமாக ரிவீல் பண்ணாமல் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கதையில் முக்கியமான 3 கதாபாத்திரங்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஒரு கதாபாத்திரத்துடைய பேர் சுப்பண்ணா. அவர் ஒரு ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்க ஒரு நபர். அவர் தான் அந்த ஹோட்டல் ஓனரு, அந்த ஹோட்டலுக்கு மாஸ்டரும் அவர் தான். எல்லா விஷயமும் ஆள் நாள் அழகுராஜாவாக அவரே தனியாக பார்த்துக்கிறாப்புல. ஆனால் அவர் சம்பாதிக்கிற வருமானம் என்னவோ கைக்கு வாய்க்கும் கரெக்டாக இருக்குது. ஆனால் ஒரு நல்ல நேர்மையான ஒரு மனுஷன். இது ஒரு கதாபாத்திரம். இன்னொரு கதாபாத்திரம் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருடைய கதாபாத்திரம். கிட்டத்தட்ட அவருக்கு சில பர்சனல் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸு, இதனால் இந்த ஊரில் இருந்து வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகணுங்கிற இக்கட்டான சூழ்நிலை. கிட்டத்தட்ட ட்ரான்ஸ்ஃபர்லாம் அப்ளை பண்ணிட்டாப்புல. ஆனால் இவருடைய மேலதிகாரிகள்கிட்ட பேசுனா அவங்க எல்லோரும் இங்கே பாரு, அந்த கையில் எடுத்துருக்க பாரு, அந்த கேஸை முடிச்சு விட்டுரு, ட்ரான்ஸ்ஃபரை ஓகே பண்ணி விட்ருவோம், அதுக்கப்புறம் எங்கேயோ போய் தொலை அப்படிங்கிற ரேஞ்சில் அவங்க எல்லாம் பேசுகிறாங்க. அப்படி என்ன சார் கேஸை தான் அவர் கையில் எடுத்தார் அப்படின்னா, அதுதான் அந்த 3வது கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்துடைய பேர் விஜய். அவருடைய மனைவி நிம்மதியாக சந்தோஷமாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்த ஒரு கப்புள். ஆனால் அவருடைய மனைவி ஒரு தருணத்தில் கொலை செய்யப்பட அந்த கொலையை இவர் தான் பண்ணார் அப்படின்னு சொல்லி இவர் மேலேயே பழி விழுகுது. சார் தன்னுடைய மனைவியை தான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி கடைசியாக போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போய் ஒரு கட்டத்தில் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சிருது அந்த கதாபாத்திரம். இந்த 3 பேருடைய வாழ்க்கையும் இப்படி ஆரம்பிக்குது இல்லையா. கடைசியாக இவங்களே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து என்னென்ன சம்பவங்கள்லாம் இவங்களுடைய வாழ்க்கையில் அரங்கேறிச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சந்தீப் சுங்கத் அப்படிங்கிற ஒரு அறிமுக இயக்குனருடைய படம் இது. இந்த படம் கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் ரசிகர்களுக்கெல்லாம் பிடிக்கிற வகையில் இருக்கக்கூடிய ஒரு படம் தான். அப்படி ஒரு கதைக்களம் தான். அதுக்கு தேவையான பல எலமெண்ட்ஸும் உள்ளே இருக்குது. இருந்தும் இந்த படத்துடைய மேக்கிங்காகவும் சரி, இது ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் பண்ணப்பட்ட படம்ங்கிறது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். மேக்கிங் வைஸாகவும் சரி, இன்னமும் ஸ்க்ரீன் ப்ளே பண்ண விதத்துலேயும் சரி, இன்னும் இந்த கதையை பெருசாக சுவாரஸ்யப்படுத்திருக்கலாம். சொல்லப்பட்ட விதத்தில் கொஞ்சம் வளவலா குளவலான்னு தேவையில்லாமல் இழுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி த்ரில்லர் ரசிகர்களுக்கு டெஃபினட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு கதைக்களம் தான் இது. இது என்னமே கிறிஸ்பாக சொல்லியிருக்கலாமே சார். ஏன்னா எந்த கதாபாத்திரத்தை தொட்டாலும் அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் த இன்சிடென்ட்டு, ஒரு ஜியாகிரபி ஆக்சிடென்ட்னு சொல்லி எல்லாமே வச்சுருக்காங்க. அதுவும் பொதுவாக அப்படி ஒரு அந்த ஒரு விஷயம் இருந்ததுன்னா தான் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதை வளவலா குளவலான்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பிரச்சனை. உதாரணத்துக்கு அந்த விஜயுடைய கதாபாத்திரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த கதாபாத்திரத்துக்கு எப்படி கடைசியாக மனைவி வந்தாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பெரிய விக்ஸ் மாதிரி சுற்றி தான் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஏன் நம்ம சுப்பண்ணா கதாபாத்திரத்துக்கே பெருசாக சொல்லலை, இன்னும் அதையும் நல்ல வேலைக்கு நீட்டி விழுகாமல் போனாங்க. அதை பெருசாக சொல்லலை அப்படின்னா கூட அந்த கதாபாத்திரத்துக்குமே ஒரு சின்ன லவ், அது என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று போகும். ஆக்சுவலி இந்த சுப்பண்ணா கதாபாத்திரத்துக்கு சித்தரிக்கப்பட்ட அந்த லவ் போர்ஷன்லாம் விட்டுருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. ஏன்னா இந்த படத்துடைய அந்த கோர் பிளாட்டுக்கும் அந்த விஷயத்துக்கும் பெருசாக சம்பந்தம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அப்படி ஒரு கதாபாத்திரமே சுப்பண்ணாவுடைய லைஃப்பில் இல்லை அப்படின்னா கூட இந்த கதைக்கெல்லாம் போகிற போக்கில் போய்கிட்டே தான் இருக்கும். இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் நீட்டி முழுகிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு வந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தில் டுவர்ட்ஸ் அ கிளைமேக்ஸ் எல்லாம் போகும்போது உண்மையாக நமக்கு இப்போ என்ன நடக்க போதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துருக்கணும் அந்த சீனு. கொஞ்சம் அந்த மாதிரி ஃபீலை கொடுத்தாலும் ஒரு சில தருணத்தில் என்ன அறியாமல் நான் பயங்கரமாக விழுந்து சிரிச்சிட்டேன். ஏன்னா கடைசியாக கிளைமேக்ஸில் ஒரு கான்வர்சேஷன் ஒன்று போகும் இந்த இன்ஸ்பெக்டருக்கும் நம்ம சுப்பண்ணா கதாபாத்திரத்துக்கும் நடுவில். அது முதல் தடவை ஒரு விஷயத்தை கேட்பார், என்னாச்சு அப்படிங்கும்போது அப்போ அது நான் சொன்ன மாதிரி ஒரு பதப்பதைப்போ, ஐயோ என்ன பண்ண போகிறாரோ அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. 2வது தடவை கேட்கும்போது நமக்கு சம்பவம் ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறனால வேறு என்ன பண்ண, அவர் நிலைமை அப்படி அப்படிங்கிற மாதிரி நமக்கு சிரிப்பாக போயிடுச்சு அந்த சீனு. அது கொஞ்சம் அந்த காமெடியாக கன்வெர்ட் ஆகாத மாதிரியே பண்ணியிருக்கலாமோ. அவங்க ரொம்ப சீரியஸாக தான் பண்ணியிருந்தாங்க. பஸ் படம் பார்க்குற நமக்கு தான் அது சிரிப்பாக வந்தது. அது நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வராமல் வேறு ஏதாவது மாதிரி கொஞ்சம் போர்ட்ரே பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் எனக்கு தோணுச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த 3 கதாபாத்திரங்கள், ரங்கேனா ரகு தான் அந்த சுப்பண்ணா கதாபாத்திரத்தை பண்ணவர். கோபால் கிருஷ்ணா தேஷ்பாண்டே அவர் தான் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரத்தை பண்ணவர். வினய் யூஜே அவர் தான் அந்த விஜய் கதாபாத்திரத்தை பண்ணவர். 3 பேரும் கொடுத்த கதாபாத்திரத்தை நேர்த்தியாக தான் கொண்டு வந்தாங்க. ஏன் அந்த படத்தில் மற்ற ஆர்டிஸ்ட்டுமே முடிஞ்ச அளவுக்கு பெருசாக அம்மச்சூர்த்தனம் இல்லாத அளவுக்கு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். அடல் கன்னடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது நீங்கள் எதுக்கும் பார்த்துக்கங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ரத்தம் சம்மந்தப்பட்ட தெரிக்கக்கூடிய வயலண்ட்டான அந்த மாதிரி விஷயங்களும் உள்ளே இருக்குது.
செக்ஷுவலாகவும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம பெருசாக பயங்கரமான செக்ஷுவலி போர்ட்ரே பண்ணப்பட்ட காட்சிகள்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நீங்கள் முதல்ல பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஃபேமிலியோடு பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த காலை நீங்களே எடுத்துக்கோங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான கதை, பட் கொஞ்சம் சுமாரான எக்ஸிக்யூஷனாக போச்சு, இன்னுமே நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் இந்த படம் எனக்கு கொடுத்தது. ஒரு டீசெண்டான வாட்சி, பொழுது போகலை அப்படின்னா பார்க்கலாம். என்ன கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். ஏன்னா படத்தில் எக்கச்சக்கமான சிங்கிள் ஷாட்ஸ் இருக்குது. அது மெதுவாக போய் ஒரு கதாபாத்திரமே மலையாள படங்கள் எப்படி திரைக்கதை நகர்வு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் சீன் மேக்கிங்கே ஒரு சீனும் லென்த்தாக மெதுவாக தான் போகுது. இதையே கொஞ்சம் அந்த மேக்கிங் வைஸாக நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னாவே இந்த படம் ரொம்ப கிறிஸ்பான படமாகவே இதே சுவாரஸ்யத்தோடு வந்திருக்கும். அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பொழுது போலனா தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.